ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோம். கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது, எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. இந்த பச்சை பயிறு அடை எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பச்சை பயிரை பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து ஊற வச்சிடணும். காலையில் நீங்கள் செய்கிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சிடணும். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்தளவுக்கு ஊற வச்சுட்டு மிக்சி ஜாரில் நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு மட்டும் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டானதும் கூட. எப்பயுமே இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷாகவும் இது வந்து இருக்கும். இந்த மாதிரி நல்லா தட்டி பார்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவு, கோதுமை மாவு 2 ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்தாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் நம்ம வந்து சேர்த்துடலாம். அடை அப்படின்னாலே முருங்கைக்கீரை கண்டிப்பாக நம்ம வந்து சேர்ப்போம். முருங்கைக்கீரை இல்லைன்னா மல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வேகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் ஸ்பூன் கணக்கில் தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. லைட்டாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் தண்ணி வந்து சேர்க்கணும். அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவை வந்து சேர்த்துருக்கறனால இந்த மாதிரி பிசையணும். பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தோசைக்கல்லை காய வச்சுக்கோங்க. அடை வந்து தோசைக்கல்லை தான் போட்டு எடுக்க போகிறோம். கல் நல்லா காஞ்சோடனே இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு ஒரு உருண்டையாக, நல்லா பெரிய உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா அடை வந்து நல்லா வெந்துடும். மொறு நமக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி விரல் வந்து பதிகிற அளவுக்கு நீங்கள் வந்து தட்டிட்டிங்கன்னா நல்லா வந்து பெருசாகவும் வரும், சீக்கிரமாக வந்து வெந்துடும். எண்ணெய் வந்து சுற்றியில் விட்டுருங்க. சிம்மில் தான் நம்ம கேஸை வச்சிடணும். வச்சாதான் அது வந்து நல்லா வேகும். உள்ளேயும் வெளிப்பக்கம் எல்லாம் நல்லா வெந்து மொறுன்னு வரும். உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குதோ, உங்களுக்கு ஃபேவரட் எதுவோ அதை வச்சு சாப்பிட்லாம். இல்லையா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சை பயிறு அடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாக கூட இது வந்து மாறலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.